ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது, அதுவும் இனியும் இருக்கக்கூடிய மே 15க்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகரம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் ரொம்ப பலமாக வந்து இருக்கிறாரு. அதனால் பல வகையிலும் நீங்கள் என்னென்ன உதவிகளை யாருக்கிட்டலாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனை சோதனை எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஏழரை சனியினுடைய காலகட்டம் அப்படின்றதுனால ரொம்பவே கஷ்டங்களை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இனி உங்களுக்கு அதிலேருந்து நல்ல ஒரு விடுதலை வந்து கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியமும் வந்து நல்லாவே இருக்க போகுது. ஆனாலுமே வாகனங்களில் போகும் பொழுது மட்டும் மகரம் ராசி நேயர்களே கவனம் தேவைப்படுது. ஸோ அதனால் கவனமாக இருந்துக்குவாங்க. அரசு மற்றும் அரசாங்க காரியங்கள் எதுவாக இருந்தாலுமே கூட நடக்கிறதுல நிறைய தடைகள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தடைகள் எல்லாமே இப்போ வந்து விலகக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்துடுச்சுங்க. ஸோ புத்தி சாதுரியம் அப்படின்றது அதிகமாகிறதுனால நிறைய பிரச்சனைகள் வந்து சரி பண்ண முடியும். மேலும் உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் இந்த நாட்கள் எல்லாமே வந்து இனிமையாக போகுதுங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக அதில் உயர்வுகளை எல்லாம் பார்ப்பீங்க. அதனால் தைரியமாக நீங்கள் வந்து செய்யுங்க. இது வரைக்கும் நான் எதுவுமே செய்யலை, இனிமேட்டு தான் இந்த வியாபாரம் செய்யலான்னு இருக்கேன், இந்த தொழில் தொடங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு மகர ராசி நேயர்கள் யாராவது முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறமா அதை நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா இனி உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லதாக தான் நடக்கும். நிறைய அனுகூலங்கள் நிறைந்திருக்கிறதுனால நீங்கள் வந்து எந்த ப்ராப்ளமும் ஏற்படாது. யோசிக்காமல் வந்து செய்யலாம். அனுபவம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அனுபவபூர்வமான அறிவு உங்களுக்கு இந்த டைமில் வந்து கை கொடுக்குங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கான வேலைகளை நீங்கள் சரியான நேரத்தில் வந்து செய்து முடிப்பீங்க. எப்போதுமே எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதற்குரிய நேரத்தில் நம்ம செய்து முடிக்கும் பொழுது தான் அதற்கான வெகுமதிகளும் நமக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்றது உங்களுக்கு உறுதியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் சரியான நேரத்தில் செய்து முடித்து அதற்குரிய பாராட்டுக்களை பெறுவது ரொம்பவே முக்கியமானது தாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு குறையை வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா காலங்காலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். எந்த வீட்டில் வந்து இந்த மாதிரியான விஷயம் நடக்காமல் இருக்கவே இருக்காது. ஸோ ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் மகர ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க யாராவது ஒருவராவது உங்களை வந்து மட்டம் தட்டிகிட்டே தான் இருப்பாங்க, குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்திக்காமல் முன்னேற்றத்துக்கான வழிகளை நோக்கி நீங்கள் வந்து நகர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மேலும் இந்த டைமில் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி நீங்கள் மகிழ்ச்சியும் வந்து அடைய போகிறீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டாயமாக பிள்ளைகளுடைய எதிர்காலமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் அதையும் நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு விஷயங்களை எல்லாம் நீங்கள் கரெக்டாக செய்யணும். அவங்கள கண்காணிக்கிறதும் உங்களுக்கு முக்கியமான ஒரு பணியாக இருக்கும். அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா பிள்ளைகளுடைய வளர்ப்பு அப்படிங்கிறது அவங்க சிறு வயதிலிருந்தே நம்ம நல்லபடியாக வளர்க்கணும். இல்லைன்னா பின்னாடி அவங்க பெரியவங்களை ஆனாலுமே கூட ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றவே முடியாது. அதனால் இந்த டைமில் இருந்தே அவங்கள வந்து நீங்கள் கண்காணிச்சிக்கோங்க. குறிப்பாக பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் புத்தி சாதுரியம் அதிகமாகவே இருக்கும். உங்கள் வீட்டில் மகர ராசியுடைய பெண்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பெண்களுடைய புத்தி சாதுரியம் தான் உங்களுடைய குடும்பத்தையே சிறப்பாக வந்து வழிநடத்த போகுது. இந்த டைமில் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் மகர ராசி நேயர்கள் எந்த ஒரு பயணமாக இருந்தாலுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் வண்டியில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, இல்லை வேறு யார் கூடயும் போனாலும் சரி, என்ன பண்ணாலுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா பயணங்களின் பொழுது கவனம் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று. நம்ம எங்கேயுமே போகாமல் இருக்க முடியாது. ஒருவேளை நம்ம அப்படி போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பொருட்களை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் பொழுதெல்லாம் எதுவும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய பொருட்கள் மீது கவனம் இருக்கிறது ரொம்பவே நல்லது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து கோபமானது ஏற்படும். இந்த கோபம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை தான் கொடுக்கும்.
ஸோ நிதானமாக இருக்கணும். ஏன்னா புத்தி சாதுரியத்தால் நம்ம எதையும் வந்து சமாளிக்க முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே நேரம் நம்மளுடைய கோபத்தை வந்து கட்டுப்படுத்தி நிதானத்தோடு வந்து இருக்கணும். அது வந்து நம்மளுடைய மைண்டு வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் உங்களுடைய மனசை நீங்கள் ஒருநிலைப்படுத்திக்கோங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை தள்ளி போடாமல் உடனுக்குடனே அதுக்குரிய முடிவுகளை வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அட்டன் டைமில் அப்போயே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க. காலம் தாழ்த்துனீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் செய்ய முடியாமலே போயிடும். அதனால் தெளிவான சிந்தனை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்களே வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா புத்தி சாதுரியம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யும் பொழுது அதற்குரிய தெளிவான முடிவுகளையும் உங்களால் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலுமே முன்னாடி வந்து ஒரு சிலரோட வந்து ஆலோசனை செய்துக்கோங்க. கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க, இல்லை வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்டலாம் நீங்கள் வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு அதில் வந்து ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு அதனுடைய அனுபவம் இன்னும் அதிகமாகவே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை வந்து அவங்களால வந்து பகுத்தறிய முடியும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரங்களில் அவங்கள்ட்ட நீங்கள் முடிவுகள் கேட்குறது ரொம்பவே நல்லது தான். இந்த டைமில் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சாமர்த்தியமான செயல்பாடுகள் ரொம்பவே முக்கியமானது. இந்த சாமர்த்தியமான செயல் தான் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் பார்த்திங்கன்னா மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தான் இருக்க போகுது. முக்கியமான ஒரு சில நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள், இவங்களுடைய நட்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த நட்புகளால் கௌரவமோடு உங்களுக்கு வந்து கிடைக்கும். புதிய தொடர்புகள் அனைத்துமே மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலே இருக்குங்க. ஸோ கட்டாயமாக மகர ராசி நேயர்களுக்கு இந்த டைமில் புதிய நபர்களுடைய அறிமுகம் இருக்குது. அவங்க மூலியமாக உங்களுக்கு நன்மைகளும் நடக்க போகுது. அதாவது இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சவால்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன சஞ்சலங்களை வந்து நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும். அதையெல்லாம் வந்து தகர்த்தெறியணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும். ஏன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மகர ராசினியர்களுக்கு மன அழுத்தம், உடல்நல குறைவு இதெல்லாம் வந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். அதை எல்லாமே வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும். மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறமா குரு வேறு மாறிடுவார். ஸோ குருவினுடைய மாற்றம் உங்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். மேலும் சமுதாயத்தில் பெயர் புகழ் எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது வரைக்கும் தடைப்பட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் கூட இனி மழை நடக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் அதெல்லாம் வந்து நடக்கும். எவ்வளோ நாளாக பிளான் பண்ணி அதை செய்யணும்னு நினச்சிருப்போம், ஆனால் அதை வந்து செய்ய முடியாமல் தடைப்பட்டுகிட்டே தான் இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எதிர்பாராத நேரத்தில் அந்த விஷயம் செய்யணும் அப்படின்னு நமக்கு வந்து தோணவே தோணாது. ஆனால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நடந்து முடிஞ்சிருக்கும். வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் அப்படி தான் நல்ல ஒரு பெயர் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சிறப்பான பெயர் கிடைக்கும். எல்லா துறையினருக்குமே வந்து வேலைப்பளு அப்படின்றது அதிகமாக இது வரைக்கும் இருந்திருந்தாலுமே இனி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். மகரம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய அளவுக்கு பளுவானது குறைஞ்சாலுமே கூட பொருளாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நிதி நிலைமையெல்லாம் சீராக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக நிறைய வருமான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. குடும்பம் அப்படின்றது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளோடு இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே கூட உங்களுடைய அன்பும் பாசமும் எப்போதுமே வந்து நிறைந்திருக்கும். அது உங்களோட குடும்பத்தை நல்வழிப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் கல்வியில் இருந்து வந்த அத்தனை விதமான தடைகளும் இனி வந்து விலக ஆரம்பிச்சிடும். ஸோ மே மாதத்துக்கு அப்புறமா உங்களுடைய அனைத்து விதமான வெற்றிகளும் கிடைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் திறம்பட வந்து செய்யலாம். உங்களுடைய திறமைகளும் பார்த்திங்கன்னா வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆசிரியர்களோட நல்ல ஒரு உறவு உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது. கூடவே பார்த்திங்கன்னா பெற்றோர்களுடைய ஆதரவும் வந்து கிடைக்க போகுது. இப்படி எல்லா வகையிலையுமே மாற்றங்களும் அப்படின்றது கிடைக்கிறதுனாலையும் எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்கிறதுனால கல்வி பயிலக்கூடியவங்க நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. அதே போல் உயர்கல்வி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு பிடித்தமான இடத்துல அதை வந்து பயில்வதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஸோ எல்லா வகையிலையுமே மே மாதம் உங்களுக்கு சூப்பராக தாங்க இருக்குது. சின்ன சின்ன வகையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியும். அதற்குரிய திறமைகளும் வந்து இருக்குது. ஸோ எல்லா வகையிலையுமே மாற்றங்களை பார்க்கக்கூடிய மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த டைம் எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு சனிக்கிழமைகள் தோறும் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை தொடர்ந்து வழிபாடுகள் செய்வது ரொம்பவே நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பலன்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ராசியின் அடிப்படையிலோ அல்லது நட்சத்திர ரீதியாகவோ வந்து கணிக்கப்பட்டது கிடையாது. பொதுவான ஒரு பலன்கள் இது ஒவ்வொருவருடைய தசாபுத்திகளுக்கு ஏற்பவும் நட்சத்திரங்களுக்கு ஏற்பவும் பிறந்த இடம், நேரம், காலம் இதையெல்லாம் பொறுத்து கட்டாயமாக வந்து மாறுபாடு அடையும். இந்த ஒரு பதிவில் பார்த்துருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக், வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க.
இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்.